இன்னைக்கு இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொல்கத்தால ஒரு ட்ரெயினி டாக்டரை மர்டர் பண்ணி அந்த கல்லூரியிலேயே வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. அதை காலையில் பார்த்ததும் நிறைய பேர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. கொல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி தான். அந்த கல்லூரியில் அங்கே மருத்துவமனையும் இருக்குது. அந்த மருத்துவமனையில் ஒரு டாக்டர், ட்ரெயினி டாக்டர், அவங்களுக்கு 31 வயசாகுது. அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரமாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நைட் டியூட்டி, பகல், மதியம் எல்லா வேலையும் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய கேசஸ் பொதுவாகவே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாலே அங்கே எமர்ஜென்சியாகவே நிறையா பேர் வந்து வருவாங்க. ஆக்சிடெண்ட், டெத் நிறையா வருவாங்க. ஸோ அதனால் வந்து டாக்டர் வந்து எனி டைம் வந்து அவைலபிளாக வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ட்ரெயினி டாக்டர் மஸ்ட்டாக வந்து இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது லீவ் எல்லாமே மேனேஜ் பண்ணி அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு இந்த சம்பவம் வந்து நடந்துருக்குது. என்ன அப்படி நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, 36 மணி நேரமாக வந்து ஒர்க் பண்ண டயர்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த செமினார் ஹாலில் போய் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு தனியான ஒரு அறையோ எதுவுமே வந்து ஒதுக்கப்படலை அப்படின்றது தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக வந்து இருக்குது. பாதுகாப்பு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்றது தான் ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக இருக்குது. இவங்க போய் உறங்கியிருக்காங்க. உறங்கினதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வாலண்டியராக ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்பயுமே நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம், நிறைய பேர் வந்து இருப்பாங்க. வாலண்டியராக வந்து ஒரு சிவிக் பர்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் எப்பயுமே வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை என்னென்னா, நிறையா பேருக்கு வந்து இந்த ஸ்கேன் எடுத்து கொண்டு வர்றது, அப்புறம் வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பர்சன் தான் இவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பின்னாடி பண்ணவே கூடாது, ரொம்ப தப்பு. அதையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து உள்ளே போயிருக்காரு அந்த செமினார் ஹால்குள்ளே. அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, விடிய காலையில் மாணவர்கள் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் வந்து தெரிய வருது, இந்த சஞ்சய் ராய், அந்த வாலண்டியர் சஞ்சய் ராய் தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, அந்த சிசிடிவி கேமரா மட்டும் இல்லாமல் அவரோட ப்ளூடூத் டிவைஸ் வந்து ஒன்று இருந்திருக்குது. அதன் மூலமாக அவரை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறையா பேரோட சிமெண்ட்ஸை வந்து அவங்களோட உறுப்பில் இருந்து எடுத்திருக்கிறதா வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இது மொத்த கேங் ரேப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணாடி போட்டிருந்துருக்காங்க. அவங்கள செவுத்தில் வச்சு இடித்து அவங்க கண்ணாடி கிளாஸ் நொறுங்கி கண்ணுக்குள்ளே போய் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்தி சாகடிச்சிருக்கிறாங்க அந்த கேங். நம்ம இந்திய நாட்டில் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறையா ப்ரொட்டஸ்ட், எல்லாத்துக்குமே வந்து ப்ரொட்டஸ்ட் தான். அப்போ எதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஒன்று கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு முடிவை வந்து எட்டி தரணும். அதுக்கான சொல்யூஷனே கொடுக்காமலேயே அப்படியே தான் எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஒன்று கன் ஷூட்டு, ஃபயரிங்கு, போராட்டம் பண்ணால் தடியடி. ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை, இதுக்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத எப்பயுமே எதையுமே வந்து கேட்டதே கிடையாது. இப்போயும் அதுக்கு ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறையா கேங் ரேப், இதுக்கு முன்னாடி ரேப், நிறையா சூசைடு அட்டம்ப்ட்ஸ் நிறையா வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இந்தியாவில். ஒரு டெத்து நடக்குது, மர்டர் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏன் நடக்குது, எதனால் வந்து அவங்க பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க. ஓகே, நீ ஆல்கஹால் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்க வந்து அப்போ நீ பண்ணலாம். அதுவே வந்து ஒரு பெண் நினச்சா என்ன ஆகும், இந்த உலகமே என்ன ஆகும். எப்பயுமே ஆண்கள் தான் அதிகமாக வந்து குடிப்பாங்க, பட் ஆனால் பெண்கள் அதிகமாக குடிக்க மாட்டாங்க. பெண்கள் குடித்தாங்க அப்படின்னா இந்த உலகமே வந்து தாங்காது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே காம உணர்ச்சி தான் இருக்குது. இப்போது பெண்ணுக்கும் அதை விட அதிகமாக இருக்குது. அதுவே அவங்க வந்து இப்போது ஒரு ஜென்ஸை ரேப் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? அப்போது அந்த மாதிரி கேஸ் எதாவது நடந்திருக்குதா? இந்த உலகத்திலே நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அதிகமாக மோஸ்ட்லி வந்து நடந்திருக்காது. அவங்க அதுவே பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கவே முடியல. எல்லாமே
ஒரு மனுஷனோட மூளையை தான் இருக்குது. மூளையை நம்ம கட்டி போட்டு நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தாலும் நீ எவ்வளோ குடிச்சா என்ன, யாராக இருந்தா என்ன, அது ஒரு பெண் அவங்க வேலை பார்த்துருக்காங்க, அவங்க வந்து டயர்டில் தூங்குறாங்க, அங்கே நம்ம உள்ளே போகிறதே தப்பு அப்படின்றது அந்த மனுஷனுக்கு தெரியல அப்படின்னா அவன் மனுஷனே வந்து கிடையாது, அவன் மிருகம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து தூக்கு தண்டனை இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதை விட கடுமையான தண்டனையை வந்து கொடுக்கணும். தண்டனை கொடுத்தா தான் வந்து பார்த்து பயம் வரும், பயம் வந்து தப்புகள் குறையும். அப்போது அடுத்தவன் வந்து பண்ணுறதுக்கே வந்து யோசிப்பான், என்னடா இது இப்படி வந்து தண்டனை கொடுக்குறாங்களே. ஒரு நிமிஷம் வந்து அது ஸ்ட்ரைக் ஆகிட்டு போகும், அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு பெண் வந்து தனியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பக்கம் போகிறதுக்கே வந்து யோசிப்பாங்க. இது போன்ற தண்டனையை நீங்கள் கடுமையாக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி தப்புகள் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு தெரிய வருது ஏதோ ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிய வருது. ப்ரொட்டஸ்ட்டும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றது. குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, டாக்டர் எவ்வளோ தான் வந்து அவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவங்க நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாலுமே ஆனால் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து நைட்டு 12 மணிக்கு கிளம்பி போவாங்க, எமர்ஜென்சியான ஒரு ஆப்ரேஷன் இருக்குது 3 மணிக்கு. நிறைய பேர் கண் முழிச்சு தூங்காமலேயே வந்து நைட் டியூட்டி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டோம்னா கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு உண்டு, ஒரு கைதிக்கு பாதுகாப்பு உண்டு, போலீஸ் வந்து கூட வருவாங்க. பட் ஆனால் டாக்டர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. எந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. டாக்டருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம வந்து கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு நோய் அப்படின்னா அவங்கள்ட்ட தான் போய் வந்து நம்ம கேட்குறோம், எப்படியாவது சரி பண்ணுறங்க, எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சொல்லி அவங்கள கடவுளாக கையெடுத்து கும்பிட்றாங்க மக்கள். பட் ஆனால் அவங்களுக்கே இந்த நிலைமை நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் மேலே குத்தம் சொல்கிறது? இந்த அரசாங்கம் சரியில்லையா, இல்லை மக்கள் சரியில்லையா, இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லையா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் எதனாலலாம் இப்படி நடக்குது, அண்ட் தென் என்ன ரீசனாக இருக்கும் இதெல்லாம், இது அடிப்படையிலே மாற்றம் பண்ணணுமா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.